கார்த்திக் தீபா சீரியல் மே 30 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி தீபாவை கொண்டு போய் மாடியில் விடுறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், அத்தை இருந்ததுனால தான் நான் உண்மையை சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இன்றைக்கி நடந்தது இனி யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன தீபா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், நான் இது மாதிரி ரோட்டில் நடந்து போகும் பொழுது திடீர்னு என்கிட்ட ஒருத்தன் தேவையில்லாமல் வம்பிழுத்தான். நான் கேட்டேன், இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், நான் தெரியாமல் இடிச்சிட்டேன், நீயும் வேணும்னா இடிச்சுக்க அப்படின்னு. இது கேட்டுட்டு நான் டென்ஷன் ஆகி அவனை அடிச்சிட்டேன். அப்போ அவன் கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுந்ததோட கத்தி எடுத்துக்கிட்டு என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டான். நான் பார்த்து பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் ஒரு காரில் போய் விழுந்துட்டேன். அந்த காரு சகப்பு கலர் காரு, அதில் தான் ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்துட்டேன். எனக்கு என்னமோ இது யாரோ வேணுக்கும்னே பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அப்போ கண்டிப்பாக அது ஐஸ்வர்யாவாக தான் இருக்கணும். நீங்கள் ஐஸ்வர்யாவை ஈஸியாக சிக்க வச்சு வீட்டை விட்டு அனுப்புனீங்கள்ல, அதை காரணத்தில் வச்சு தான் ஐஸ்வர்யா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சார் கண்டிப்பாக ஐஸ்வர்யா அக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க, இதனால் ரொம்ப சங்கடத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரியெல்லாம் என்னை கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, ஏன் தீபா பண்ண மாட்டாங்க? அம்மாவையே கொலை பண்ண முயற்சி பண்ண ஆள் தானே அவங்கள எப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், என் மனசு என்னமோ கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தீபாவும் சரிங்க சார், இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம தீபா சோஃபாவில் உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக கம்பெனிக்கு போகிறாரு. யார் கம்பெனிக்குன்னா, ஆனந்த் அருணோட கம்பெனிக்கு. அப்போ கார்த்தி வேகமாக போயிட்டு, ஆனந்த் அருண் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி சும்மாவே இருக்க மாட்டாளா அப்படின்னு. அதுக்கு அருண் கேட்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த ஐஸ்வர்யா தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. பாவம் தெரியுமா, தீபா ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, கார்த்தி இங்கே பாரு, எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. அவகிட்ட பேச்சை ரத்து பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டுன்னு உனக்கு தெரியும்ல, அவளை பற்றி என்கிட்ட கேட்காத அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா உன் ஒய்ஃப் அப்படின்ட்டு தான் நான் அமைதியாக இருக்கேன். ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸில் அவங்கள பிடிச்சு கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அந்த ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அருண் சொல்கிறாரு. அப்போ கார்த்தி அந்த இடத்துலேருந்து போனதோட ஆனந்த் யோசிக்கிறாரு, கண்டிப்பாக ஐஸ்வர்யா கிட்ட நம்ம விஷயத்தை கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனந்த் அருணுக்கு தெரியாமல் வெளியில் வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன ஆனந்த் திடீர்னு கால் பண்ணியிருக்கேன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, சரி நீ தான் தீபாவை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனியா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன ஆனந்த் சொல்கிறீங்க, ஏற்கனவே அத்தையை கொலை பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்னு என் மேலே சந்தேகத்தில் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணனா என்னை வீட்டுக்குள்ளே விடவே மாட்டாங்க. நான் கண்டிப்பாக தீபாவை கொலை பண்ண ஆள் அனுப்பவே இல்லை, அதோட நான் அந்த அளவுக்கு ராட்சசியும் கிடையாது அப்படின்னு. அப்போ ஆனந்தி கேட்குறாரு, அப்புறம் கார்த்தி இங்கே சத்தம் போட்டுட்டு போகிறான் அருண் கிட்ட, உன் பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சுக்கன்னு சொல்லி திட்டிட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆனந்த் நான் சொல்கிறத நம்புங்க, நான் கண்டிப்பாக தீபாவை கொலை பண்ண யாரையுமே அனுப்பவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி ஓகே, எங்கள் அருணுக்கு தெரிஞ்சா உன் மேலே இன்னுமே கோவப்படுவான் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் எந்த ஆளையும் அனுப்பலை ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, நம்மளை விட மெகா கோவக்காரி யாரோ ஒருத்தி இருக்கா, அவள் தான் தீபாவை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்கா, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக கம்பெனிக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யா கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இது மாதிரி ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூ தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி ஓகே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மதியானம் ஆகுது. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, கார்த்தி எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க, வா சாப்பிட போகலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ எல்லாருமே செவத்தை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, என்ன எல்லாரும் செவத்தை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்கே ரம்யா லவ் கார்த்தின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ அங்கே உள்ள தொழிலாளிங்க பேசிக்கிறாங்க,
என்ன இது கார்த்தி லவ் ரம்யான்னு எழுதியிருக்கு, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ கேசவன் அதை பார்த்துட்டு ரொம்ப ஓடி போய் ரம்யா கிட்ட, ரம்யா மேடம் வெளியில் என்ன எழுதியிருக்குன்னு வந்து பாருங்க அப்படின்னு. அப்போ ரம்யா இங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திக் லவ் ரம்யான்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க ரம்யா. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணது யார் அப்படின்னு. அப்போ தொழிலாளிங்க சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் பண்ணலை மேடம், நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களை பற்றி நாங்கள் தப்பாக சொல்லுவோமா, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போ கேசவனை பார்க்க கேசவன் சொல்கிறாரு, மேடம் நான் இந்த மாதிரி பண்ணலை மேடம் அப்படின்னு. அடுத்து மணிகண்டனை பார்க்குறாங்க. மணிகண்டன் சொல்கிறாரு, ஐயோ மேடம் நான் அப்படி பேசுவனே தவிர்த்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ரம்யாவும் சரி ஓகே எல்லாரும் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது சகஜம்தான், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கம்பெனியில் உள்ள யாருமே பண்ணலைன்னா வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கேசவனை சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொல்லியிருக்கேன், அதை பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்து சாப்பிட்றதுக்காக மாடியில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம அபிராமி சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேராக தீபாட்ட போகிறாங்க. அப்போ நம்ம தீபா சாப்பாடு வாங்கிக்கிட்டு, ஏன் எவ்வளோ தூரம் மாடிப்படியில் ஏறி வரணுமா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நீ என் மருமக தானே, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்டை எடுத்து வச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அபிராமி டக்குன்னு தீபா கிட்டேருந்து அந்த தட்டை வாங்கி, இங்கே பாரு நான் தான் இருக்கேன்னு உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை பரவாயில்ல அத்தை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சும்மா இரு, நான் எனக்கு 3 பையங்க, ஒரு மக இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் நீ எனக்கு ஒரு மகளாக கிடச்சிருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ரொம்ப தூரமாக இருக்காங்களேன்னு நானும் கஷ்டப்பட்டேன், இப்போ நீங்கள் எனக்கு ஒரு அம்மாவாக இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி தீபாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு நேராக தீபாட்ட, தீபா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த கார்காரன் எவன்னு கண்டுபிடிச்சியா, சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் சாதாரணமாக நடந்தது தானே விடுங்க அப்படின்னு. அப்புறமா ரம்யா உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யா நேராக வீராவை பார்க்குறாங்க. வீரா தான் தீபாவை கொலை பண்ண துரத்துன ஆள். அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன பண்ணி வச்சுருக்கா, அவளை தீர்த்துக்கிட்ட சொன்னால் அவள் கையை மட்டும் உடச்சி வச்சுருக்கா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறான், இது வரைக்கும் 4 கொலை பண்ணியிருக்கேன், மிஸ் ஆனதே கிடையாது, இவ தான் மிஸ் ஆகிட்டா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க, ஏன்னா கார்த்தி சாதாரண ஆள் கிடையாது, ஐஸ்வர்யா கார்த்தியை பற்றி வார்ன் பண்ணியிருக்கா, அதனால நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க அப்படின்னு. வீராவும் சரி மேடம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.